ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷலான கலத்தாப்பம் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த கலத்தாப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த கலத்தாப்பம் செய்கிறதுக்கு நம்ம பச்சரிசியை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த கலத்தாப்பம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கிறேன். இதோட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நான் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு நல்லா சலித்து எடுத்துக்கிறேங்க. நல்லா சாஃப்டான மாவாக இருக்கட்டும். இப்போ அந்த மாவும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்து இதை நல்லா ஒரு ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதுக்கு தேவையான சுகரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வெல்லம் ஒரு 300 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் நம்ம வெல்லத்தையும் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிட்டோம். இதோட தூசி மண் ஏதாவது போகிறதுக்காக மட்டும் இதை நம்ம வெல்லத்தை இப்போ கரைக்கிறோமோ இல்லையா, இதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பாகுபதங்கள்லாம் வேண்டாங்க. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம மாவோட சேர்த்துடலாங்க. நம்ம வடியை வச்சு நல்லா வடித்து இந்த வெல்லத்தை ஊற்றுங்க. நம்ம சூட்டோடையே இதை ஊற்றிடணுங்க. நம்ம ஊற்றின சிறுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் வெல்லம் உறையாமல் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ இந்த மாவோட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்தா நம்மளோட இனிப்பு நல்லா எடுத்துக்காட்டும். அதனால தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் இன்னும் நம்ம சில இதை எடுத்துக்கலாங்க. இதோட நான் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு தேங்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கூடவே நான் ஒரு நேத்திரம்பழம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நேத்திரம்பழம் இல்லாட்டி நம்ம நார்மலாக கிடைக்கிற பழத்தையே எடுத்துக்கிறேங்க. இப்போ அதையும் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரமோ இல்லை குக்கரோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கர் சூடாயிடுச்சுங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காட்டி நீங்கள் நார்மல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக ஆகட்டுங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம வாழைப்பழ துண்டுகளையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம மாவையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்மளோட அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லைட்டாக நுர கூட்டிகிட்டு வரும்போது நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ குக்கருக்கு நம்ம விசில் வைக்காமல் மூடி போட்டு வைங்க. இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆகுங்க. நான் இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக்கு மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. இது வெந்துருச்சாண்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அடுப்பு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடுங்க. ஏன்னா நல்லா ஆறினா தான் நம்ம குக்கர்லேருந்து எடுக்கும்போது அது உடையாமல் அப்படியே முழுசாக வரும். இப்போ ஒரு கத்தியை வச்சு அது ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட கலத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நான் சேர்த்த அளவுப்படி இந்த பொருட்களை நீங்களும் சேர்த்திங்களாக்க உங்களுக்கும் சாஃப்டான இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலத்தாப்பம் ரெடி ஆகுங்க. நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. உள்ளே பார்க்கும்போது நல்லா லேயராக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி தாங்க நம்மளோட கலத்தாப்பம் இருக்கணும். ஏன்னா நம்ம சேர்க்குற பொருட்கள் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பான்சியான டேஸ்டான கலத்தாப்பம் ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் ஆல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.